ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, தர்ஷிகாவோட அந்த என்ட்ரியோட சேர்த்து சத்யா ஜெஃப்ரி அவங்களோட என்ட்ரியை வச்சு தான் பேச போகிறோம். லைவில் அது போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தர்ஷிகாவோட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அதுதாங்க ரியல் சொசைட்டியோட ரெப்ளிகா. ஒரு பொண்ணு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு இடத்துல எமோஷ்னலாக வந்து ஒரு விஷயத்தில் வந்து டவுன் ஆகிட்டு அவள் திருப்பி கம்பேக் கொடுக்கும்போது வந்து அதை வந்து இந்த சொசைட்டி கொண்டாடுமான்னு கேட்டால் கொண்டாடணும். ஆக்சுவலாக அவள் டவுன் ஆகிருக்கும் போது அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இந்த சொசைட்டி அதை பண்ணுறதில்ல. இல்லை அவள் அங்கே டவுன் ஆகிறதுக்கான காரணமாக இருக்கிற ஒரு பையனை இந்த சொசைட்டி கேள்வி கேட்கறது இல்லை யாருமே அந்த பையனை கேள்வி கேட்கலனாலும் இந்த பொண்ணு தனக்கான மோட்டிவேஷன்லேயே செல்ஃப் மோட்டிவேஷனில் அந்த இடத்துல இருந்து வெளில வந்து ஒரு கம்பேக் கொடுக்கும்போது இந்த சொசைட்டி கொண்டாடணும்னா, அந்த ஆம்பளை கேள்வி கேட்காத இந்த சொசைட்டி அந்த பொண்ணை மட்டும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கும். அவளை திருப்பி எழுந்து வர விடவே விடாது. அதையும் மீறி ஒரு பொண்ணு எழுந்து வரானா அதை தான் இந்த சொசைட்டி கொண்டாடணும். அப்படின்னா இந்த இடத்துல விஷால பாய்ஸ் டீம் யாருமே கேள்வி கேட்கல. ஒரு ரீசன் சொல்லி தர்ஷிகாவை நாமினேட் பண்ண அதே தீபக்கோ முத்துவோ வந்துட்டு தர்ஷிகாவை நாமினேட் பண்ண முத்துவோ இல்லைன்னா விஷால கேள்வி கேட்காத சத்யாவோ ஜெஃப்ரியே இப்போ வந்து உள்ளே வந்து பேசுறதுக்கெலாம் எந்த இதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணோட கேமை ஸ்பாயில் பண்ணி அவர் வந்து இப்போ டாப் 5க்கு வர்றதுக்கு உள்ள சத்யாவும் ஜெஃப்ரியும் வந்து பிக் பாஸ் விட்டுருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணோட கேம் வந்து அதாவது எதிர்க்க இருக்கவங்க என்ன பண்ணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் தன்னோட நம்ம கேமை நம்ம ஆடணுன்றது அந்த அந்த கேம்க்குரிய கேம் ஸ்பிரிட் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு பார்த்தா தர்ஷிகாவோட விஷால் இப்போ தீபக்லாம் வெளில போகணும், விஷால் வெளில போயிருக்கலாம், பவித்ரா வெளில போயிருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிற இதே கூட்டம் அன்றைக்கி தர்ஷிகா வெளில போகும்போது அதை விட கேம் ஆடாத விஷாலை வெளில அமைச்சிருக்கலாம்ல, அன்றைக்கி நீங்கள் அந்த ஓட்டிங் இதை காமிச்சிருக்கலாம்ல அப்படின்னு ஒன்று கேட்கவே இல்லையே அப்படின்ற கோவம் எனக்கு இருக்குது. இல்லை உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுமே வந்து தர்ஷிகாவை அவுட் ஆஃப் த கேம்னு சொல்லி நாமினேட் பண்ணும்போது விஷாலை ஏன் அப்படி சொல்லி நாமினேட் பண்ணல, விஷாலுக்கு ஏன் ஒரு அட்வைஸ் கொடுக்கல, ஃப்ரெண்டாக ஒரு அட்வைஸை சத்யா ஏன் கொடுக்கல, ஜெஃப்ரி ஏன் கொடுக்கல, இல்லைனா உள்ள பக்கத்திலே இருந்த தீபக் ஏன் கொடுக்கல, இப்போ க்ளோஸாக விஷால் கூட இருக்க முத்து ஏன் அதை சொல்லலை, இப்போ கூட விஷால் அதை ஒத்துக்க தயாராகவே இல்லை. நேற்று சாட்டர்டே சண்டே எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா சேது சார் வந்து அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்தப்போ ஒன்று எல்லார்கிட்டையும் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அந்த நாக் அவுட் அந்த கேம் இருக்குது இல்லைங்களா, அதை பண்ணும்போது யார் யாருக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, உங்கள் கேம் அதை அஃபெக்ட் பண்ணிச்சா, உங்களுக்கு அது எப்படி தோணுச்சுன்னா உடனே விஷால் வந்து சொல்லுவார்ல. அது வந்து சண்டே எபிசோடில் சொல்லுவார். சாட்டர்டே எபிசோடில் என்ன சொல்வார், நிறைய பேர் வந்து வன்மத்தை கொட்டுற ஆர்னவை மீன் பண்ணும்போது ஏன்னா ஆர்னவ் ஃபுல் வன்மத்தையும் விஷால் மேலே கொட்டியிருப்பார், அருண் மேலே கொட்டியிருப்பார். அருண் அதுக்கு தானாகவே பதில் சொல்லுவார், நீங்கள் சொன்ன பதில் ரொம்ப நல்லா இருந்தது அருண் சொல்லுவார். சத்யா ஜெஃப்ரி கொட்டியிருப்பார், சத்யா ஜெஃப்ரி அங்கே இல்லாதனால பேசலை. இப்போ அதுக்காக தான் சத்யா ஜெஃப்ரி ஒன்றா உள்ளே விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்து வந்தோடனே தரமாக வந்து ஆர்னவ் வச்சு செஞ்சிட்டாங்க. மார்க் பண்ணி அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இந்த இடத்துல சத்யா ஒரு அண்ணனா தர்ஷிகா கூட, ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் வெளில என்ட்ரி கொடுத்துருக்காங்க, சத்யாவும் தர்ஷிகாவும். அப்போ வந்து உள்ளே இதை பண்ணாத சத்யா வந்து இப்போ உள்ளே வந்திருக்க பட்சத்தில் அட்லீஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காவது விஷாலுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா அது சொல்லுவாரான்னு தெரில. ஏன்னா ஒரு சீசனில் கவினோட ஃப்ரெண்டு உள்ளே வந்து ஏன்னா கவின் லாஸ்ட்ல விஷயம் ஒரு மாதிரி வெளில போயிட்டு இருக்கும்போது நீ கேம் ஆட வந்திருக்க, கேம் ஆட வரதை விட்டு மற்ற என்ன பண்ணிருக்கன்னு பலார்னு ஒரு அடி அடிச்சுட்டு போவாருங்க கவின் சீசனில். சீசன் 3ல் அதுலேருந்து தான் கவின் ஃபேமஸே ஆனார். அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி பண்ணால் வந்து வெளில அனுப்பிச்சிருவாங்க, ரெட் கார்டு கொடுத்துருவாங்கன்றதுலாம் மீறி நீ எதுக்கடா உள்ளே வந்த, அதை விட்டுட்டு மற்றெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு வந்து உள்ள கெஸ்ட்டாக என்ட்ரி கொடுத்த ஒரு ஃப்ரெண்டு பலார்னு ஒரு அடி அடிச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் அந்த கேம் ஃபோக்கஸ் வந்து அதுக்கப்புறம் அந்த சீசனில் அவர் தான் பணம் பெட்டி எடுத்துகிட்டு போவார். இன்னி வரைக்கும் அந்த கவின் வந்து பிக் பாஸோட செல்ல புள்ளியாகவே இருக்கார். 2-3 வாட்டி அந்த என்ட்ரி அவர் கொடுத்துட்டார். நம்ம போன சீசன்லேயும் பார்த்துருப்போம் கவின் உள்ளே வந்ததை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கான அழகு. இப்போ உள்ளே இருக்கும்போது சத்யா அதை பண்ணலை, முத்துவும் அதை பண்ணலை. இப்போ வெளிலேருந்து உள்ளே வந்திருக்காங்கனாலுமே விஷாலை தள்ள தூக்கி வச்சுட்டு ஆடுற அதே சத்யா விஷாலுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அட்வைஸ் கொடுப்பார். இத்தனை பொண்ணுங்க கொடுத்தாங்க, விஷ்ணு வந்து கொடுத்தாரு, தர்ஷா வந்து கொடுத்தாங்க, அப்போல்லாம் ஒரு குறைக்கல. ஹோஸ்ட்டுமே வந்து ஒரு இடத்துல சாட்டர்டேயில் வந்து சொல்லியிருப்பார், சாட்டர்டே எபிசோடில் உள்ளே வந்திருக்கவங்க என்ன சொன்னாலுமே உங்களுக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குது, அதை யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது எனக்குமே அது அவர் விஜேஎஸ் அப்படி சொன்னதில் முரண்பாடு தான். ஏன்னா வந்து அந்த கேம்குள்ளே நீங்கள் வெளில இருக்க விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தால் அது பர்சனல். ஆனால் கேம்குள்ளே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அது ஆர்னவ் சொன்ன விதத்தில் அவர் வந்து ஆர்னவை கண்டிக்கணுன்றதுக்காக விஷால் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இருந்தாலுமே விஷாலோட விஷயம் கண்டிப்பாக பர்சனல் கிடையாது. தர்ஷிகா விஷயம், அன்ஷிதா விஷயம், சௌந்தர்யா விஷயம்னு வரும்போது அது பர்சனல் கிடையாது அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு பர்சனல்னு அட்ரஸ் பண்ணியிருக்க வேணாம் ஒன்று. சரி, நேற்று சாட்டர்டே எபிசோடில் ஒரு அதை அட்ரஸ் பண்ணாலுமே சண்டே எபிசோடில் வந்து சரி ஓகே அந்த 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 டாஸ்க் விளையாடும் போது யார் யாருக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னும் போது
இவங்களாம் எழுந்து சொல்லுவாங்கல்ல தீபக்லாம், "இல்ல சார் எங்கள மண்டையெல்லாம் கழுவணும்னு பார்த்தாரு ரவி சார்லாம். ஆனா வந்து அவங்களே தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டேஜில புரியாம நின்னாங்க. நாங்கலாம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தோம்." அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரயான்லாம் வந்து ஹோம்வொர்க் பண்ண சொல்லி அவர் தான் சார் எல்லாரையும் உசுப்பேத்தி விட்டாரு. "ஏன் நீ ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? நீ ஹோம்வொர்க் பண்ணிட்டியான்ற" மாரி பண்ணாங்க. ஆனா அவங்க பண்ண எந்த ஹோம்வொர்க்கும் எங்ககிட்ட செல்லுபடி ஆகல அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல விஷாலா தானே ஃபர்ஸ்ட் எழுப்புவார் ஹோஸ்ட்டு. கேட்கும்போது, "என்ன எதுவும் அது பாதிக்கல சார். நான் வந்து எப்பயும் போல தான் சார் இருந்தேன். கொ என்ன சொல்றது? ஒரு மாதிரி வந்து எனக்கு அது பெருசா தெரியல. அவங்க அது என்கிட்ட வந்து அது வந்து என்ன ஒண்ணும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாரி தெரியல. என்ன பாதிச்ச மாரி தெரியலன்னா, ஆமாமா உங்களுக்கு இருக்காதுல்ல. ஏன்னா உங்களுக்கு விழுந்த அடி அப்படி இல்ல. நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்படிங்கிற மாரி விழுந்த அடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஏன்னா எல்லாரும் உள்ள வந்து சொல்ல வச்சது பிக் பாஸ் தான் சொல்ல வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்பயாவது நீங்க தப்ப ஒத்துக்குவீங்களா? உங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருமான்னு சொல்லி பார்க்குறாங்க. நீங்க அப்பயுமே அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஒண்ணுமே பண்ணலையே. நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? எனக்கு எதுக்கு வலிக்க போகுது? நான் தான் யாரையுமே எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நீங்க சொல்லும்போது, ஆமா பின்ன அப்படி தானே சொல்லுவீங்க. வலிச்சதுன்னு சொன்னா நீங்க தப்பு பண்ணது ஆயிடும்ல. உங்களுக்கு உரைச்சதுன்னு சொன்னா நீங்க தப்பு பண்ணது உண்மையாயிடும்ல. உள்ள குத்துதுன்னு சொன்னா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் ஆயிடும்ல. அப்புறம் ஒண்ணுமே பண்ணலன்னு தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு அது எதுவும் ஃபீல் ஆகலன்னு தான் சொல்லுவீங்கன்னா, ஆமாமா அப்படிதான் இருக்கும். ஏன்னா விழுந்த அடி அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த போகி விஷயத்த எடுத்து உங்களுக்கான நெகட்டிவ் விஷயத்த எந்த விஷயத்த விட போறீங்க? இந்த வீட்டோட அத விட்டுட்டு போக போறீங்க? அப்படின்லாம் கேட்கும்போது, வேற வழியே இல்ல. இதுக்கு மேல நம்ம ஓப்பனா சாரி கேட்கல, ஜனங்க கிட்ட சாரி கேட்கலன்னா, நம்மள வெளில போனா ஜனங்க சும்மா விடமாட்டாங்க. நம்மள வந்து கான்ட்ரோவர்சிலயும், கான்ஃப்ளிக்ட்லயும் போட்டே ஒரு வழி ஆக்கிடுவாங்க. குறைஞ்சபட்சம் 6 மாசமோ, 1 வருஷமோ அத வச்சு செஞ்சுருவாங்க. அப்படின்னு ஏதோ ஒரு பயத்துல, புரிதல் இல்ல அப்ப கூட. பயத்துல அவரு சொல்லுவாரு. சௌந்தர்யா விஷயத்த நான் இப்படி பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து வெளில உட்காரும்போது, இல்லன்னா ஒருத்தங்க மேல அதாவது ரஞ்சித் சார் மேல கால் படுற மாரி ஒரு இடத்துல உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் முத்து கூட பேசும்போது ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும்போது, அந்த இடத்துல தான் அவர் ரொம்ப தப்பா பேசியிருப்பாரு. நீங்களும் அத பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல, அப்படி நெனச்சு நான் பேசிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்கிட்டயும் க்ளோஸா பழகும்போது தான் தெரியுது. இது எனக்கு தப்பா தெரியாத பட்சத்துல கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா தான் எனக்கு அப்படி தோணுச்சு அந்த பொண்ணு பழகுறது. ஆனா என்கிட்ட பழகும்போது சரியா இருக்குன்னா, அப்ப என்னோட பார்வை தான் தப்பா இருக்கு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கணுன்றதுனால நான் சௌந்தர்யா கிட்ட சாரி கேட்கிறேன்னு ஓப்பனா சௌந்தர்யா கிட்ட சாரி கேட்பாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்தையும் வந்து அட்ரஸ் பண்ணி, அ அதாவது அதாவது அப்ப கூட வந்து அன்ஷிதாவையும் தர்ஷிகாவையும் எப்படி சொல்லுவாரு? அந்த தர்ஷிகாவுக்கு வந்து நான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும். அத சொல்லாம அந்த ஸ்பேஸ குடுக்காம, நான் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு அது தானா அவங்களுக்கா புரிஞ்சிரும். இல்ல தானாவே மத்தவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நெனச்சு நான் அந்த ஸ்பேஸ குடுக்காதது தான் தப்பா போச்சு. ஃப்ரெண்ட் ஜோன் தான் இது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்காம போயிட்டேன். அத நான் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் சரியா இருந்திருக்கும். ஸோ நான் அத பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது. அப்படின்ற மாரிலாம் வந்து அவர் அப்பயுமே வந்து அத பூசி மழுப்பி தான் சொல்லுவாரு தர்ஷிகா. சௌந்தர்யா விஷயத்துல ஒத்துக்கிட்ட அவரு, ஆனா தர்ஷிகா விஷயத்துல அகைன் அப்பயும் ஒத்துக்கல. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்து அத ஃப்ரெண்டுன்னு அடிச்சு சொல்லியிருக்கணும். சொல்லாதது என் தப்புன்னு எல்லாரும் சொன்னதுக்கப்புறம், அத நான் சொல்லல அப்படின்னும்போது, இது நீங்க சொல்லல அப்படிங்கிறத விட அந்த பொண்ணுக்கு ஒரு ஹோப் குடுத்தீங்கல்ல. நீங்க அந்த ஹோப்ப குடுக்காம இருந்தாலே அந்த பொண்ணு அந்த கேம விளையாடிருக்கும். இதத்தான் வந்து தர்ஷா சொல்லியிருப்பாங்க. சரிடா அவரு எதுக்கு குடுக்கலன்னா சத்யா கிட்டலாம் இதுக்கு சத்யா கிட்டயுமே அவரு உட்காந்து பேசியிருப்பாரு. லைவ்லலாம் வந்து அப்போ சத்யா உள்ள இருக்கும்போது, இல்லடா இப்ப அந்த பொண்ணு அந்த ஒரு ஐடியால இருக்கு லவ் அப்படின்னு. இப்ப நான் அத போய் அது இல்லன்னு சொன்னா அந்த பொண்ண ஹர்ட் பண்ண மாரி ஆயிடும். அப்படிலாம் சொல்லி ஒரு பொண்ணு பாவத்த கொட்டிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய அ பாவம்ன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதனாலயே நான் செய்யலன்னா, இப்ப நீங்க பொண்ணு பாவத்த கொட்டிக்கலையா? நெறைய கொட்டியிருக்கீங்க. ஒரு பொண்ணு பாவத்த இல்ல. வெளில இந்த பொலம்பிட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களோட விஷயமும் உங்க மைண்ட்ல சௌந்தர்யாவ நீங்க பேசும்போதும் சரி, தர்ஷிகா கேம ஸ்பாயில் பண்ணும்போதும் சரி, அ வந்து ரொம்பவே வந்து எல்லாருமே உங்க மேல கடுப்பாவும், கோவமா தான் இருக்காங்க. நீங்க சோஷியல் மீடியால வந்து நீங்க உள்ள வந்து சத்யாவும், ஜெஃப்ரியும் உங்கள காப்பாத்தலாம். பிக் பாஸ் வீட்ல இருக்க வரைக்கும் பிக் பாஸ் டீம் உங்கள காப்பாத்தலாம். ஏன் உங்கள வந்துட்டு முத்து காப்பாத்தலாம். இல்ல தீபக் அண்ணா காப்பாத்தலாம். இதெல்லாம் இந்த கேம்குள்ள வரைக்கும் தான். வெளில வந்தப்புறம் உங்க பிரச்சனைய நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும்னா, அப்ப எத்தனை பேருக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிறத அந்த கான்சிக்வென்ஸஸ கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன நீங்க சாரி கேட்டாலும். அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இருங்க ரவி சார் ஏதோ இந்த இடத்துல எக்ஸ் கான்டெஸ்டன்ட்ஸ்க்குலாம் ஒரு அல்லு விட்டுருச்சு. ஃபேட்மேன் சார் உட்பட. ஏன்னா நேத்து வீக்கெண்ட் எபிசோட்ல ஃபேட்மேன் சார் செம்மையா அடி வாங்கியிருப்பாரு. அத நீங்களே பார்த்துருப்பீங்க. இது சேனல் பண்ண விஷயம் தான். ஆக்சுவலி சேனலோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லணும். நான் கேட்குறேன் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்கன்னா, அந்த ஷோவ நடத்துற பிக் பாஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண மாட்டாரா? ஸோ இவங்கள பேச விடுறதையும் விட்டுட்டு, அது வெளியில லீக் ஆகுறதையும் வந்து பார்த்துட்டு உள்ள வந்து பேசுங்கன்ற மாரி அவங்களுக்கு ஒரு டாஸ்க்க குடுத்துட்டு, ஆனா அத பேசினா நீங்க ஏவ சொல்லணும், பிய சொல்லக்கூடாது. பிய சொல்ல அப்படின்னா சி மட்டும் சொல்லுங்க. சி சொல்லாதீங்க. ஆனா டி சொல்லுங்க அப்படின்னா, அது எப்படி வரும்? அந்த ஃப்ளோல பக்கத்துல வரதானே செய்யும். அப்படி பேச விட்டுட்டு, ஆனா நேத்து ஷோல வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல ஃபேட்மேன் சார வச்சு அடி அடின்னு அடிச்சாங்க. அதுல அவர் அப்பயே டவுன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. சேது சார் வந்து, "இல்ல சார் நீங்க பண்ணது உங்கள டாஸ்க் குடுத்தோம். நீங்க செஞ்சது ஓகே. ஆனா நீங்க வந்து அது செய்யும்போது தப்பா இருந்தா பிக் பாஸே சொல்லியிருப்பார்ல. அப்போ வந்து இது ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டது தானே தவிர, உங்கள நீங்க இதுக்காக இவ்ளோ எமோஷனலாலாம் ஃபீல் பண்ண வேணாம்." அப்படிங்கிற மாரி ஒரு கிளாரிட்டியும் குடுத்துருவாரு. ஸோ முத்துக்கு பிஆரா அவர் வந்திருக்காருன்னு
முத்துவாயிலே சொல்ல வச்சு உள்ள அவர் சொன்னதும் உண்மைதான் வந்து அந்த எபிசோட்லேயும் ஃப்ரைடே கிளிப்பிங்ஸில் அதை வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரைடே எபிசோட். அதில் ஃபஸ்ட்டில் வரல, அதுக்கப்புறம் போட்ட கிளிப்பிங்ஸில் அந்த ஃப்ரைடே எபிசோடில் நான் அதை பற்றி பேசியிருப்பேன். முத்துவ பிராண்ட்ஸையும் ஃபேட்மேன், ஏன்னா நான் அந்த ஃப்ரைடே கிளிப்பிங்ஸ் வந்து லைவில் பார்த்தேன். அதுக்கப்புறம் 1 எபிசோடில் அது தனியாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வீக்கெண்டில் இதை அட்ரஸ் பண்ண போகிறாங்கன்ற கதை ஆட் பண்ணாங்க போல். அதனால தான் சேது சார் அதை கேட்டிருப்பாரு. நேற்று நைட் ஏதோ பேசினாங்களே, என்ன சொன்னார் ஃபேட்மேன் ரவி சார் உங்ககிட்டனா, அது பிஆர்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அந்த டாபிக் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் இப்போ லைவில் போயிட்டுருக்கு. அதனால் இங்கே நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன். பட் ஆனால் கம்பேக் டு ஜெஃப்ரி சத்யா இன்டர்வியூ சொல்லுவோம். இப்போ லிவிங் ஏரியாவில் வச்சு இவங்க எல்லாரும் வந்து எல்லாருக்கும் அதெல்லாம் சூப்பராக விளையாடுறீங்க, முத்து உன்னெல்லாம் செம்மையாக தூக்கி வச்சு ஆடுறாங்கடா, கொண்டாடுறாங்கடா அப்படின்னு ஓப்பனாக ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிட்டாரு. அப்புறம் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து அண்ணன் அப்படி இப்படின்லாம் பேனர்லாம் வச்சு பண்ணுறாங்கன்னா இன்னொரு விஷயத்தை உடச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நின்று அந்த லிவிங் ஏரியாவில் நின்ன உடனே வந்து ஆர்னவை வச்சு மார்க் பண்ணி ஒரு வழி ஆக்கிட்டாங்க. ஏன்னா ஆர்னவ் நேற்று சத்யா ஜெஃப்ரி ஷர்ட் இல்லாத ஒருத்தன் சுற்றுவான அவன் சத்யா தானே, அப்புறம் ஜெஃப்ரி அப்படின்ற பட்சத்துலலாம் 2 பேரை வச்சு செம்ம மார்க் பண்ணி அந்த திருப்பி அந்த டாபிக் டர்ட்டியாக போயிடுச்சு. ஏன்னா இவங்க ஆங்கிளுக்கு இவங்க அதை பேசிடுறாங்க 2 பேருமே. அதுக்கு தானே அமுச்சு வச்சாங்க, பிக் பாஸ் சொன்னால் எல்லாம் தனித்தனியாக அமைச்சிருப்பாங்கல்ல. அப்படின்னும்போது இதை வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல ஆர்னவ் வந்து தர்ஷிகாவுக்கு தான் சப்போர்ட் அப்படின்னாலுமே தர்ஷிகா யாரோட சப்போர்ட்டையும் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து இங்கே நான் என்ஜாய் பண்ண வந்திருக்கேன், என் விஷயத்தை எடுத்து வச்சு திருப்பி அதை பேசாதீங்க அப்படின்ற மூடில் தான் எல்லாரையும் கட் பண்ணுற இடத்துல அவங்க பேசுகிறாங்க. இந்த இடத்துல திருப்பி முத்து வந்து எல்லாருக்கும் நியாயம் பேசுகிற மாதிரி எல்லாம் செலிப்ரேஷன் மோடுக்கு போனால் அதை விட்டுருங்க இப்படின்னு ரொம்ப நியாயம் பேசுகிறார். இவ்வளோ நியாயம் பேசுகிற முத்து விஷால் தப்பு செய்யும்போது எங்கே போனார்? விஷால் விஷயத்தில் 3 பொண்ணுங்க மாட்டும் போது, இல்லை அந்த விஷயத்தினால அந்த பொண்ணுங்க கேம் அடி வாங்கும் போது, அந்த பொண்ணுங்களை அதுக்காக நீங்கள் நாமினேட் பண்ணும்போது அப்போல்லாம் எங்கே போனீங்க? என் சௌந்தர்யா இப்பவுமே வெளில போனது தானே முத்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு பதில் தீபக் வெளில போயிட்டாரு தானே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உள்ளே வந்தவங்கெல்லாம் வந்து எல்லார்கிட்டையும் ஒர்க் பண்ணிருக்காங்க, முக்கியமாக சத்யாவும் ஜெஃப்ரியும். நான் அதான் சொல்கிறேன். இப்போ நேற்று தீபக் சார் வெளில போகும்போது கூட அந்த இடத்துல எல்லாரும் அழுததாகட்டும், முத்து ஓவராக சீன் போட்டதாகட்டும், ஓகே அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பி ரிலேஷன் இருக்கலாம். இப்போ கொஞ்சம் நாளாக தான் அவங்க ரொம்ப க்ளோஸாக பழகிறதா இருக்கலாம், எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் அந்த ஸ்பேஸை இப்போ வந்து நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, சாச்சனா வெளில போகும்போது அண்ணன் தங்கச்சின்னு ஒரு விஷயம் பண்ணி முத்து அது ஒரு சீன் போட்டு அது ஒன்று பண்ணார். அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி வெளில போகும்போது அது ஒன்று பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இப்போ தீபக் அண்ணா வெளில போகும்போது ஒன்று பண்ணுறாருனா, இப்போல்லாம் அவரால் வீக் டேல எதுவும் ஸ்கோர் பண்ண முடியல. வீக் டேலலாம் எல்லாரும் உள்ளே வச்சு இவரை எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு, அதுவும் இப்போ இவருக்கு கொஞ்சம் டிடிஎஃப்க்கு அப்புறம் கொஞ்சம் டவுனாக தான் இவர் இருக்கார். இவரோட கேம் அன்ஃபேராக இருக்குது, இவர் சரியாக விளையாடல, ரயானுக்கு எதிராக இவர் விஷயம் பண்ணது எல்லாமே வந்து, இல்லை பவித்ராக்கு எதிராக அந்த டாஸ்கில் பண்ணது, அந்த மன்றம் டாஸ்கில் பண்ணது, இதெல்லாம் வந்து நெகட்டிவாக போயிருக்கணும் போது இப்போல்லாம் எங்கே வீக்கெண்டில் ஸ்கோர் பண்ண முடியுமோ அங்கே ஸ்கோர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் ஒன்று பண்ணிருக்காரு. இது இப்போ கண்ணாதோ இவரதும் உண்மையான பாசமாகவே இருக்கட்டும். அந்த இடத்துல கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தீபக் அண்ணா வின் பண்ணாலும் இல்லை இவர் வின் பண்ணால் 2 பேரும் போய் ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே. அப்போ அந்த இடத்துல ஜாக்லின் வரணும், சௌந்தர்யா வரணும், ஒரு ஹெல்த்தி காம்படிட்டராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க சுற்றி இருக்க 5 பேரில் யார் வந்தாலும் ஓகேன்னு நினைக்கணும். இல்லை தனக்கான ஈக்குவல் காம்படிட்டராக ஒருத்தங்களை ட்ரீட் பண்ணுறவங்க நீ வின் பண்ணாலும் ஓகே தான், நான் வின் பண்ணாலும் 2 பேருமே டஃப் காம்படிட்டர்னு சொல்லணும். நீங்கள் உங்களுக்கு யாரையோ நீங்கள் ஜால்ரக்கா வச்சுருக்கீங்க, இல்லை அவங்க உங்களுக்கு யாரோ ஜால்ரா போடுறாங்க, நீங்கள் 2 பேர் மட்டும்தான் வரணும்னா மற்றவங்களாம் அந்த கேம் ஆடுறவங்களெல்லாம் தக்காளி தொக்கா, ஏன் பவித்ரா கூட உட்பட தான். பவித்ராவை 8வது வாரத்துலேருந்து தீபக் நாமினேட் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரே வந்து பவித்ரா கிட்டே இதை சொல்லியிருக்காரு, உன்னை நாமினேட் பண்ணி என் கையெல்லாம் வலிக்குதுன்னு. அதுக்கப்புறம் போன வாரம் லைவ்லையுமே ஏதோ ஒரு இடத்துல ஜாக்லின்னு எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. மஞ்சரி போவாங்க பார்த்தீங்களா, அந்த வாரத்தில் மஞ்சரிலாம் இருக்கும்போது யார் போவாங்க, ராணவம் மஞ்சரியா யார் போவாங்க அப்படின்னும் போது ஜாக்லின் ஒரு உண்மையை போட்டு உடைப்பாங்க, உனக்கு தெரியுமா பவித்ரா தீபக் அண்ணா நாமினேட் பண்ணல, 2 பேரில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக வெளில போயிடுவாங்க. இந்த வாரம் அவர் வந்து ராணவ பண்ணியிருக்காரு, ஆனால் மஞ்சரி அதுக்கு முன்னாடி வர பண்ணார், அந்த வாரம் பண்ணல. அந்த வாரம் அவர் ராணவியும் வேறு யாரையோ தான் பவித்ராவை தான் பண்ணியிருப்பார் அப்பயுமே. அப்போ பவித்ராக்கு அப்பயே கொஞ்சம் பயம் வந்துடும், அப்படி அடி நீங்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களாடி அப்படின்னு கிண்டல் பண்ணிருப்பாங்க. மஞ்சரி கிட்ட ஜாக்லின் வந்து மஞ்சரி பவித்ரா கார்டன் எல்லாருமே ஒன்றா தான் அந்த ஹாலில் உட்காந்து பேசுவாங்க. தீபக் எல்லாருமே கிண்டலாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க, மஞ்சரி அங்கே இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ ராணுவ வெளில போயிடுவார். அப்பயுமே பவித்ரா வெளில போவாங்கன்னு நினச்சா மஞ்சரி வெளில போயிடுவாங்க. இப்பயுமே நேற்றுமே வந்து இப்போ 2 வீக்காக நாமினேஷன் ப்ராசஸ் இல்லை. ஆனால் தீபக் வந்து பவித்ராவை அவ்வளோ வாரமாக நாமினேட் பண்ணாலும் பவித்ரா தான் லீஸ்ட் ஓட்டிங்கில் இருக்காங்க. பவித்ரா வெளில போவாங்கன்னு நினச்சா, இல்லைனா பிஆர் வச்சுட்டு சௌந்தர்யா ஒரு மாதிரி இவங்க பிராண்ட் பண்ணி வைக்கிற பட்சத்தில் சௌந்தர்யா வெளில போவாங்கன்னு நினச்சா, இவங்கெல்லாம் விட்டுட்டு இல்லை அருண் வெளில போவாங்கன்னு இவங்க எதிர்பார்க்கல, அருண் விஷால் போக மாட்டாங்க அப்படின்னு இவங்க ஒன்று யோசிச்சாங்க, அவங்க விஜய் டிவி ப்ராடக்ட்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருக்க தீபக் அண்ணா வெளில போயிட்டாருன்னு முத்து அவ்வளோ ஓவர் சீன் போடுறாரு. ஆல்ரெடி சொல்லியாச்சு டாப் 8க்கு வந்த எல்லாருமே டிசர்விங் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் யார் வேணால் டைட்டில் வின்னர் ஆகலாம், யார் வேணால் எலிமினேஷனில் போகலான்னு சொன்னதுக்கப்புறம் அப்போது பவித்ராவுக்கு ஒரு நியாயம், சௌந்தர்யாவுக்கு ஒரு நியாயம், ஜாக்லினுக்கு ஒரு நியாயம், அப்போ தீபக் அண்ணாக்கு மட்டும் ஒரு நியாயமா? அங்கே வந்து எல்லாருமே ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்ஸ்னு ஆயிட்டாச்சுல. அப்போ ஜனங்க ஓட்டு போட்டு எடுத்தாங்களோ இல்லை சேனல் ஸ்ட்ராட்டஜி பண்ணி எடுத்தாங்களோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக தீபக் வெளில போனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு அவ்வளோ ஓவர் சீன் போடுறீங்க? இதே இடத்துல சௌந்தர்யா போயிருந்தா உங்களுக்கு ஹாப்பி தானே?
பவித்ரா போயிருந்தா ஹாப்பி தானே, ஏன் ஜாக்லின் போயிருந்தா இன்னும் ஹாப்பி தானே உங்களுக்கு. அப்போது வந்து அதே மஞ்சரி போகும்போது நீங்கள் சீன் போட்டிங்க. அப்போ அதே மஞ்சரியை தீபக் அண்ணா கிட்ட போட்டு கொடுத்ததும் நீங்கள் தான். அப்படி நீங்கள் போட்டு கொடுத்ததுனால தான் ஒரு வாரத்தில் தீபக் வந்து மஞ்சரியை நாமினேட் பண்ணுவார். ஆனால் அந்த வாரம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பெஸ்ட் பெர்ஃபார்மராக வந்துருவாங்க. என்எஃபியும் வின் பண்ணிடுவாங்க அந்த ப்ரோட்டோகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்னு வரும்போது. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் பண்ணது அது துரோகமாக தெரில. மஞ்சரியே நீங்கள் அக்கான்னு தான் சொன்னீங்க. ஓகேங்களா, சாச்சனாவே நீங்கள் நாமினேட் பண்ணியிருக்கீங்க தங்கச்சின்னு சொன்னாலும். அப்போ மஞ்சரியும் வந்து நான் பண்ண அப்புறம் நாமினேட் பண்ண வேண்டியதாக வரும், அதனால் நான் ஃப்ரெண்டாக இல்லை அப்படின்ற மாதிரி மஞ்சரிக்கிட்டே சொல்கிறீங்க. அதை பற்றி நான் ஒன்றுமே சொல்லி என்னை நாமினேட் கூட பண்ணு அப்படின்னு சொன்ன மஞ்சரி எங்கே இருக்காங்க. ஆனால் மஞ்சரியை பற்றி நீங்கள் தீபக் கிட்ட சொல்லிட்டு தீபக்கை நாமினேட் பண்ண வச்சா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் மஞ்சரி அப்படி வெளில போகும்போது சொல்லவே இல்லையே. டாப் 5ல் வேணால் மஞ்சரியை கொண்டு வர ஒன்று ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் தீபக் அண்ணா வின்னர் ஆகணும், இல்லை நான் ரன்னர் ஆகணும், நான் வின்னர் ஆனால் அவர் ரன்னர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று கொடுக்குறீங்களே. இது நீங்கள் தீபக் அண்ணா மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கீங்களா என்னன்னு தெரில. ஆனால் 2 மேல் கண்டஸ்டன்ஸும் சேர்ந்து இல்லை இவ்வளோ நாளாக அங்கே மேல் கண்டஸ்டன்ஸ் யாருமே வந்து ஸ்ட்ராங் ப்ளே ஆடலை, சேஃப் ப்ளே மட்டும்தான் ஆடுறாங்கன்னா இதில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரயான் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா அவர் லேட்டாக வேறு வந்துட்டார் அதில். அதனால் அவருக்கான ஓட்டிங் சிஸ்டம் இன்னும் அந்த டாப் 3க்கு வருமா இல்லை டாப் 5க்கு வருமானு தெரில. ஆனால் டிக்கெட் டு ஃபினாலேவே அவர் அடிச்சு பிடிச்சி எப்படி மஞ்சரி ஒரு வாரம் என்எஃப்பி அடிச்சு பிடிச்சி ஆடினாங்களோ அந்த மாதிரி டிக்கெட் டு ஃபினாலேயில் அடிச்சு பிடிச்சி ஆடி ரயான் அங்கே வந்திருக்காரு. இல்லைன்னா ரயானை எப்பயோ முத்து வந்து நாமினேட் பண்ணி வெளில அமைச்சிருப்பாரு, இல்லை தீபக்கோட சேர்ந்து முத்து அதை பண்ணியிருப்பாரு. அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்களுக்குள்ளேயே அந்த குரூப்பிசம், அப்போ இதுக்கு பேர் குரூப்பிசம் இல்லை, ஒருத்தங்க நாமினேட் பண்ணாமல் இருக்கிறது. அருண் விஷால் பண்ணல, விஷால் அருண் பண்ணலனாலும் அது தப்பு தான். இப்போ தீபக் முத்துவை பண்ணல, முத்து அருணை பண்ணல அப்படின்னாலுமே, ஐ மீன் முத்து தீபக்கை பண்ணல அப்படின்னாலுமே தப்பு தான். சரி, இப்போ நாமினேஷன் இல்லை 2 வாரமாக, ஆனால் அவங்கவுங்களுக்கான விஷயத்தில் தப்பு சரியாக பேசணும்ல ஸ்ட்ராங்காக. அப்படி தான் நீங்கள் இப்பயுமே விஷால் விஷயத்தை பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதை நீங்கள் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பொண்ணு உள்ளே வந்து அவ்வளோ மெச்சூர்டாக இருக்குது. இப்போ உள்ளே வந்த ஜெஃப்ரியும் சத்யாவும் ஆர்னவ் மேலே அந்த கோவத்தை காட்டுறாங்க, ஏன்னா இவர் பேசினதுனால. அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்குறாரு ஃபேட்மேன் சார். அது பேசினது செஞ்சது எல்லாம் ஓகே தான். அதே மாதிரி இப்போ உள்ள இருக்கவங்களுக்குலாம் இன்னொரு பயம் என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் தப்பாக வெளியிட தெரியும், திருப்பி வன்மத்தை கொட்டுற மாதிரி ஆகும், நெகட்டிவாக வெளில போயிருக்கணுன்னே வர்ஷினி அழறாங்க ஒரு பக்கம், சாச்சனா ஒரு பக்கம் அழறாங்க, ஃபேட்மேன் சார் ஒரு பக்கம் புலம்புறாரு. ஏன்னா இப்போ உள்ளே வந்தோடனே சத்யாவும் ஜெஃப்ரியும் ஆர்னவ் பற்றி ஆர்னவ் பேசினார் இல்லைங்களா, அதுக்கு பதில் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ஆர்னவ் அதை கம்முன்னு கேட்குறேன், அது எனக்கு டாஸ்க்காக கொடுத்தாங்க அதனால நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ டாஸ்க்காக கொடுத்தாங்க செஞ்சாங்க அப்படின்றத விட எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் வந்தது இந்த தர்ஷிகா விஷயம் அதெல்லாம் பண்ணும்போது, நீங்கள் ஏன் உள்ளே வந்து பேசலை, அதெல்லாம் உள்ளே நீங்கள் ஏன் அதை பண்ணலை, சேது சரியாக அதை கேட்கல, நீங்கள் கேட்கல, நீங்களாவது கேளுங்களேன், எனக்கு கமெண்ட்ஸில் வந்துச்சு செஞ்சிச்சு சோஷியல் மீடியா அதனால் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்னவ் ஒன்று சொல்கிறார். வெளில இருக்க விஷயம் உள்ளே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி கமெண்ட்ஸில் வந்துச்சு சோஷியல் மீடியாவில் வந்துச்சுன்னு திருப்பி ஒன்று கொட்டிடுறாரு. அப்போ வந்து திருப்பி ஃபேட்மேன் சார் சொல்கிறாரு, சார் அவர் பேசினாரு, நீங்கள் பேசுனீங்க சரியாக போயிடுச்சு, இதோட ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு போய் இதை அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தாக வந்து இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கும், அதை விட்டுட்டு திருப்பி வன்மத்தை கொட்ட வேணாம். ஒருவேளை இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் சண்டை போட்டுட்ருப்பீங்கன்னா இது க்ளோஷரே கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ ஆர்னவ் சொல்ல எனக்கு டாஸ்க்காக கொடுத்தாங்க அதனால நான் செஞ்சேன், நான் கெஸ்ட்டாக வந்திருந்தா இதை செஞ்சிருக்க மாட்டேன். ஏன்னா இப்போ ஃபேட்மேன் சார் அப்படி தானே பண்ணார், முத்துவை வின் பண்ண வைக்கணும்னு ஒன்று பண்ணார், இல்லை முத்துவை வந்து டார்கெட் பண்ணாமல் மற்றவங்களெல்லாம் ஒன்று பண்ணார். அதோட வெளிப்பாடாக தீபக் வெளில போயிட்டார். சிவாவும் வந்து உள்ளே வந்து அருணோட விஷயத்தை வந்து கேட்டிருக்காரு. அருண் அந்த பொம்மை டாஸ்கில் சிவாவோட பொம்மையை வைக்காமல் ஜெஃப்ரியோட பொம்மையை வச்சதுனால அந்த ஒரு மைண்டில் அவருக்கு இருந்ததுனால அதை வந்து அவர் உள்ளே வந்து கேட்டிருக்காரு. அப்போ அதில் வந்து மொக்க வாங்கின அருண் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல கம்முன்னு இருந்தார், பதில் சொல்ல முடியலையா. ஸோ இவங்க உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தங்களை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்கவுங்க கேமில் அவங்கவுங்க தப்பு செஞ்சதையோ இல்லை அவங்களால தான் இவங்க கேம் பாதிச்சு இவங்க வெளில போயிட்டாங்கன்னும் போது அந்த ஆதங்கத்தை எடுத்துகிட்டு வந்து திருப்பி ஒரு டாஸ்க்குன்னு வைக்கும் போது உங்களால் என் கேம் பாதிச்சது, இப்போ திருப்பி எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு, அதனால் நான் அந்த கேமை ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு அருண் விஷாலை வந்து இவர் ஆர்னவ் டார்கெட் பண்ணுற இடத்துலையும் அந்த டாஸ்க்குன்னு வர பட்சத்தில் அந்த டாஸ்க்குன்ற பேரை வச்சு இதை பண்ணாங்க. மேபி இது உள்ளே வந்து அவங்க டாஸ்க்குள்ளேயே அதை பண்ணியிருந்தால் அது அப்போ தப்பாக தெரியாது. ஆனால் இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக வந்து பண்ணும்போது என்ன தான் டாஸ்க்குன்னு அவங்க பண்ணாலும் அது வெளில இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்து உள்ளே வன்மத்தை கொட்டுற மாதிரி தான் ஆகும். அப்படின்னும் போது இந்த இடத்துல இதுக்கு மேலே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வாயை திறக்க மாட்டாங்க அப்படின்னா ஃபேட்மேன் சார் ரொம்பவே பயந்து போயிருக்காரு. அப்படின்னும் போது ஃபேட்மேன் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, பிக் பாஸ் டீம் அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களை கைவிட்டுறாது. ஸோ உங்களுக்கான ஒரு சேஃப் பிளேவை ஏதோ ஒரு இடத்துல உங்களை நல்ல பிளேயர்னு காமிச்சு இல்லை நாங்கள் சொன்னதுனால தான் ஃபேட்மேன் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி சேஃபாக தான் உங்களை வெளில வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்போட தான் வெளில அனுப்ப போகிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இதை சேது சரியே சொல்லியிருப்பாரு, நீங்கள் பண்ணது தப்புன்னா பிக் பாஸே அதை சொல்லியிருப்பார்ல, நாங்கள் எங்களுக்கான கிளாரிட்டி கேட்டோம், உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் சொல்லிட்டீங்க, இது ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இவர் சாப்பிடாமலாம் ரொம்பலாம் ஃபீல் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி வந்து நான் இந்த சீசனோட வில்லன் நான் தான் வில்லன் ஆயிட்டணும் அப்படிலாம். அப்புறம் ஜாக்லின்லாம் போய் உட்காந்து ரொம்ப சமாதானப்படுத்துவாங்க. முத்து வந்து தீபக் அண்ணன் வெளில போனதும் அதுவும் அந்த கேப்டன்சி விஷயத்தில் தீபக் அண்ணன் செம்மையாக பண்ணார் அப்படின்னு பிக் பாஸே வந்து கிரெடிட்லாம் கொடுத்தார்ல. நான் கேட்குறேன் அந்த கேப்டன்சி தவிர வேறு என்ன பண்ணார் அவர்?
இல்லை தீபக் வெஸ் மஞ்சரின்னு வரும்போது மஞ்சரியை விடவும் தீபக் ரொம்ப சூப்பராக ஆனாரா? ஒரே ஒரு விஷயம், அவர் மேலே இவர் ஃபீமேல். சாரி கைஸ், இதில் நான் ஃபெமினிசம் பேசுகிறேன் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஃபெமினிசமை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு தப்பான வார்த்தைன்னு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு பண்ணுறீங்க. நான் இந்த இடத்துல எனக்கான விஷயம் இந்த விஷயத்தை நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, மென் விமென் அப்படின்னு வரும்போது 2 பேருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும், 2 பேருக்கும் ஈக்குவல் ரெக்கக்னேஷன் கிடைக்கணும், 2 பேர் செய்கிற தப்பையும் சொசைட்டி கேட்கணும். ஒரு ஷோவில் 2 பேருக்கான ஈக்குவல் அந்த ரெக்கக்னேஷனும் அந்த ஒரு அது ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு விஷயத்தை ஒரு மேல் எடுத்து வைக்கும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவும் ஃபீமேல் எடுத்து வைக்கும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவும் பார்க்குற இந்த சொசைட்டி அட்லீஸ்ட் இந்த ஷோலையாவது அதை ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்னும் போது மஞ்சரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது தப்பாக காட்டுற இந்த சொசைட்டி, மஞ்சரி ஒன்று பேசிட்டு அவங்க ரொம்ப திமுறாக பேசுகிறாங்க, ப்ரோட்டோகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் என்னென்னமோ சொல்லி பண்ணுற ஒரு சொசைட்டி. அப்போது மஞ்சரிக்கு ஆன்டகனிஸ்ட்னு ஒரு ரோலை கொடுத்த இந்த சொசைட்டி தீபக் மட்டும் அவர் ஒரு ஹேண்ட்ஸமான பையன் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி கூட சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெளில போகும்போது முத்து வந்து தீபக் சொல்கிறதாகட்டும், இல்லை உள்ள சுனிதா வராங்கன்னு தெரிஞ்சு நான் ஷேவ் பண்ணிட்டு ஸ்மார்ட்டாக தெரியணுன்றதுக்காக ஒன்று பண்ணேன்னு சொல்கிற தீபக் ஆகட்டும், என் மஞ்சரியோட கலர் தான் உங்களுக்கு இதில் இடிக்குதா? மஞ்சரியும் 40+ ஆன ஒரு ஒரு அழகான குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிற அவங்களுக்கான ஒரு மதர்வுட்டில் இருக்கவங்க இந்த கேமில் வந்து ஒரு டஃப் கொடுக்கக்கூடாதா? கொடுத்தா இந்த சொசைட்டி அதை ஒத்துக்காதா? அப்போது தீபக்கோட கேப்டன்சி சூப்பராக இருக்குன்னு சொன்ன நீங்கள் அதே மாதிரி மஞ்சரியோட கேப்டன்சியில் அவங்களுக்கான அதுலேயுமே பார்ஷியாலிட்டி தான் பிக் பாஸ் பண்ணார் நான் சொல்லியிருப்பேன். இவங்களுக்குலாம் அந்த 5 ரோஸை கொடுக்குறாங்க, 5 முட்டையை கொடுக்குறாங்க, அப்படி இப்படின்னா மஞ்சரிக்கு மட்டும்தான் நீங்கள் அங்கே 3 கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் வரவங்களுக்கு தான் 3 கொடுத்தீங்கன்னா தீபக்கோட கேப்டன்சியில் அது 5 இருந்தது. 5 இருந்தது தீபக்கோட கேப்டன்சியில். அப்போ அது பார்ஷியாலிட்டி தானே? அப்போ மஞ்சரிக்கு மட்டும் நீங்கள் 3 கொடுத்துட்டு தீபக்கு மட்டும் 5 கொடுத்தீங்கன்னா அது பார்ஷியாலிட்டி தானே? அப்புறம் அவர் கேப்டன்சியில் அவர் பண்ணுறாருன்னும் போது அவருக்கு ஒரு ஹோப் இருக்குல்ல, 5 இருக்குது விஷயம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சிருக்கலாம், இல்லை அவருக்கான அந்த கான்ஃபிடென்ஸில் அந்த கேம் அவர் ப்ளே பண்ணியிருக்கலாம். ஆனால் கொடுத்தோடனே 2 முட்டையை மஞ்சரி இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் 1 தான் இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கான பயம் அங்கே வரும்போது அந்த வாரம் ஃபுல்லாக அவங்க டவுன் ஆனாங்கன்னா எப்படி அவங்க அந்த கேப்டன்சியை பண்ணுவாங்க? அவங்க ஆல்ரெடி அவங்க வைல்டு கார்டாக வர பட்சத்தில் அவங்கக்கிட்ட எல்லா வன்மத்தையும் இருக்கிறவங்க எல்லாம் கொட்டினாங்கன்னா, அருண் கொட்டினாரு, தீபக் கொட்டினாரு, உள்ளே இருக்க ஏன் அப்போ அந்த டைமில் ஜாக்லின் சௌந்தர்யா கூட கொட்டினாங்க அப்படின்னா, அப்போ அந்த பொண்ணு எப்படி தான் வந்து அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவானா? அந்த விஷயத்தில் எவ்வளோ தைரியமான பொண்ணாக இருந்தாலும் அவங்க பிரேக் டவுன் ஆகி உட்காந்துட்டு அழும்போது அந்த இடத்துல கன்ஃபெஷன் ரூமில் ஒன்று மஞ்சரியை கூப்பிட்டு பிக் பாஸ் பேசலை. அவங்களே அழுதாங்க, சமாதானமானாங்க, சரி பண்ணாங்க. உள்ளே வந்து அவங்க அம்மாலாம் வந்து அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்னா, இந்த இடத்துல மஞ்சரியோட கேப்டன்சி விட தீபக்கோட கேப்டன்சி நல்லா இருந்ததுன்னு சொல்லணும்னா மஞ்சரி ஏன் டவுன் ஆனாங்க, தீபக் ஏன் பெஸ்ட்டாக தெரிஞ்சாருன்னு ஒரு கேள்வி வச்சா மஞ்சரிக்கான ஸ்பேஸ் அங்கே கம்மி, தீபக்கான ஸ்பேஸ் ஜாஸ்தி இருந்தது. தீபக்கு 5 வந்த இடத்துல மஞ்சரிக்கு 3 வந்தது. தீபக் அவ்வளோ ஃபஸ்ட் டேலேருந்து அங்கே வந்து அப்போ தான் ஒரு கேப்டன்சி ஆகிறாரு. ஆனால் மஞ்சரி வந்து 2 வீக்ஸ்லேயே கேப்டன்சி ஆகுறாங்கன்னா குறைஞ்ச கால பீரியடில் எஃபர்ட்டை போட்டு தன்னை ப்ரூஃப் பண்ணிக்கணும்னு நினச்ச மஞ்சரி தான் பெஸ்ட்டே தவிர ஸ்டார்டிங்லேருந்தே 4 வாரம் கம்முன்னு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஹைப்பை கொடுத்து பாய்ஸ் டீம் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மராக 3 வாரம் வந்து அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்லேயும் வந்து 2-3 என்ன சொல்கிறது இவருக்கு ஆமான் சாமி போடுறவங்கள கூட வச்சுக்கிட்டு இவரோட கேப்டன்சிலையும் சரி ரஞ்சித் சார் கேப்டன்சிலையும் சரி ஜெஃப்ரி கேப்டன்சிலையும் சரி அந்த 3 வாரம் தான் இவர் பிரைட்டாக தெரிஞ்சிருப்பார். அப்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவர் வந்து 2-3 பேர் ஆமன் சாமி போடுறதுக்கு சீனியர் ப்ராடக்ட்னு கூட வச்சுட்டு பண்ணுறாருனா 40+ வந்து ஒரு ஏஜே கிடையாது, அவர் எப்போ வேணால் சாதிக்கலாம் செய்யலாம் அப்படின்னு அவர் வெளில வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குறாருனா அதே தானே ஒரு பொண்ணுக்கும், அவங்களும் 40+ தானே, அவங்களுக்கான விஷயத்துக்கும் ரெக்கக்னேஷன் கொடுக்கணும்ல. ஒரு மேல் வந்து ஒரு ஜென்யூன் பர்சனாக தெரியணும் அப்படின்னா அதே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் எதிர்க்க இருக்க பொண்ணுங்களுக்கு கொடுத்து அதை அவங்களும் ரிசீவ் பண்ணுற பட்சத்தில் தான் அந்த மேல் ஜென்யூனான ஜென்டில்மேனாக எனக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மஞ்சரி எங்கெல்லாம் டவுன் பண்ணியிருக்கீங்க, அருணை வச்சு எங்கெல்லாம் வந்து ஜாக்லினை டவுன் பண்ணியிருக்கீங்க, இல்லை இப்போ சௌந்தர்யா அப்புறம் பவித்ரா அப்படின்னு வர பட்சத்தில் பவித்ராவை 8 வாரமாக நாமினேஷனில் வச்சுருக்கீங்க. தர்ஷிகாவை வந்து நாமினேட் பண்ணுற பட்சத்தில் அவங்களுக்கான ஒரு பர்சனல் விஷயத்தை நீங்கள் காரணமாக சொல்லி நாமினேட் பண்ண நீங்கள் அதே பர்சனல் விஷயத்தை விஷாலை வச்சு நாமினேட் பண்ணலை, விஷாலுக்கான அட்வைஸை கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கான ஜென்டில்மேன் அப்படிங்கிற விஷயம் எங்கே வருது அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஓகே, ஏன்னா இது பிக் பாஸ் மேல் டாமினேட்டட் ஷோ. ஸோ மஞ்சரிக்கு வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னுமே சொன்னாலுமே இத்தனை சீசனில் இருந்ததை விட பெஸ்ட் கேப்டன்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தீபக் கொடுப்பீங்கன்னா அதே கேப்டன்சியில் தான் ஒரு சேர் மேலே ஏறி நின்று ஒரு பொண்ணை அவமானப்படுத்தினது அவர் தான். ஒரு தப்போ சரியா அதை ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ண முடியாமல் அருணுக்கு சப்போர்ட் பண்ணி அதை அருண்கிட்டே சொல்லி உனக்காக தாண்டா நான் சப்போர்ட் பண்ணேன் அப்பட்டமாக ஒத்துக்கிட்டதான் அவர் தான். ஆனால் இதெல்லாம் எபிசோடில் காட்டலை. ஏன்னா அவர் கேப்டன்சியை பெஸ்ட்டாக காட்டணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. அதனால் அவர் கேப்டன்சியில் நடந்த ஃப்ளாஸை காட்டலை. அப்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து நல்லா பண்ணீங்க. ஆனால் மஞ்சரியோட விஷயத்தை தவிரன்னு ஒரு பேருக்கு ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டு அப்போ ஒரு தப்பு பண்ணால் என்ன 2 தப்பு பண்ணால் என்னங்க, தப்பு தானேங்க. அது சின்னதாக பண்ணால் 1% பண்ணால் என்ன 10% பண்ணால் என்ன, தப்பு தானே. இப்போ ஆர்னவ் கூட தான் உள்ளே வந்து கண்ணாபின்னான்னு பேசினார். அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசுகிறேன்னு ஒன்று வச்சாலுமே வந்தோடனே பேசிட்டீங்கல்ல, அப்போ அது தப்பு தானே அப்படின்னு சொன்னால்
தீபக் விஷயத்துலையும் நீங்கள் மற்ற நாள்லாம் பண்ணீங்க, மஞ்சரி விஷயத்தில் மட்டும் தப்பு தானே, அது தப்பு தானே. அப்புறம் எப்படி அது பெஸ்ட் கேப்டன்சி? பிக் பாஸ் சொல்லிட்டா சரி தப்பு அப்படிங்கிறத மீறி பிக் பாஸ் நிறைய விஷயம் தப்புன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சரியை மட்டும் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மஞ்சரிக்கான என்எஃப்பி கிடைக்கணும்னு அந்த ஸ்டாண்டில் நின்னதே பிக் பாஸ் தான். இன்றைக்கி எந்த கேப்டன்சியில் வந்து ஏன்னா மஞ்சரிக்கான கேப்டன்சியில் அவருக்கான நியாயம் கொடுக்கல அப்படின்னு பிக் பாஸ்க்கே தெரிஞ்சதுனால தான், அந்த வீடு ஃபுல்லாக அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் அவரே என்ன சொல்கிறாருன்னு, இந்த என்எஃப்பி நியாயமானவங்களுக்கு போகணும், ஏனோ தானோன்னு போகக்கூடாது, சப்பக்கட்டு கட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ரூல்ஸ் புக்லேயே வச்சு அதை தீபக் என்ன மாதிரிலாம் ப்ளே பண்ணி அதை வாங்கணும் தனக்கு வரலனாலும் பரவாயில்ல மஞ்சரிக்கு போகக்கூடாதுன்னு அவர் ப்ளே பண்ணாருன்னு அவர் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் தீபக் நீங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்காக ஒரு சீன் போட்டது இருக்குல்ல முத்து, அப்படியே வரணும்னு நினச்சா அந்த மனுஷன் கனவு கண்டுட்டு இருந்தார், வருவார் செய்வார்னு. அந்த மனுஷனும் அப்படியே பேச மாட்டேன் செய்ய மாட்டேன் போன நீ பேச மாட்டேன்னா நீங்கள் இவ்வளோ சீன் மஞ்சரிக்கு போட்டிங்களா முத்து? நான் கேட்குறேன். சாச்சனாவை நாமினேட் பண்ணும்போது சாச்சனா தப்பாகவே ப்ளேயாக பண்ணியிருக்கட்டும், அதுக்குன்னு தீபக் தப்பே பண்ணலையா? தீபக் நீங்கள் எந்த இடத்துலையாச்சும் கேள்வி கேட்டிங்களா? மஞ்சரி கூட உட்காந்து எவ்வளோ கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணீங்க, அந்த மாதிரி தீபக் கூட உட்காந்து எதாவது கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ இந்த இடத்துலையுமே நீங்கள் தீபக் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி உங்கள் ஸ்கோரிங் ஏற்றுக்கிறீங்க, அதுக்கப்புறம் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த வாரமும் மஞ்சரிக்கு ஸ்கோர் ஏற்றுக்கிறீங்க. இந்த மாதிரி புரியாத லேடிஸ் இருக்கிறதுனால இவங்கள மாதிரி ஆம்பளைங்களாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு விதமாக இவங்களுக்கான விஷயத்துக்கு லேடிஸோட அந்த ஒரு முன்னேற்றத்தை இவங்களால வந்து அக்செப்ட் பண்ணவே முடியலங்கிறது என்னோட கோவமாக இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல இப்போ திருப்பி ஜெஃப்ரி உள்ளே வர பட்சத்தில் ஜெஃப்ரியை ஒரு உண்மையான தம்பியாக பார்த்த ஜாக்லின், நம்ம முட்டாள் ஜாக்லின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி திருப்பி போய் ஜெஃப்ரிக்கு வந்து முத்தம் கொடுக்குறதும், அவங்க அண்ணா அண்ணா தம்பி தம்பின்னு சொல்கிறதும் சூப்பரா எனக்கு புரிஞ்சு, ஜெஃப்ரி வந்த சந்தோஷத்தில் நான் இருக்கேன் அப்படி இப்படி. சௌந்தர்யா கூட கொஞ்சம் சட்டிலாக இருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு அப்படி வந்துட்டு ஜெஃப்ரியை வந்து தள்ள தூக்கி வச்சு ஆடுறாங்க ஜாக்லின். ஆனால் அந்த ஜெஃப்ரி வெளில போய் இன்டர்வியூஸ்லலாம் என்ன சொல்லியிருக்காது, ஜாக்லின் பற்றி ஒரு இடத்துல கூட அவர் பாசிட்டிவாக சொல்லலைங்கிறத விட ஜாக்லின் பேச்சே பேசலை. டாப் 3ல யார் வருவாங்கன்னு அவர்கிட்ட ரீசெண்டாக இன்டர்வியூ பண்ணப்போ கூட அந்த இடத்துல அவர் கூட அவர் பவித்ரான்னு சொன்னார், பவித்ரா சொன்னார், அருண் சொன்னார், சௌந்தர்யா சொன்னார். சௌந்தர்யா ஓகே அப்படின்னு. என்ன கேட்டால் அவர் சப்போர்ட் பண்ண உள்ளே வந்தது விஷாலுக்கு தான் வேணால் சப்போர்ட் பண்ணுவாரே தவிர, பவித்ரா பேருக்கு வேணால் ஒன்று சொல்லுவாரே தவிர அவரோட வார்த்தையில் உண்மையே கிடையாது. அது பேருக்கு சொல்கிற வார்த்தையை தான். ஒரு விஷயத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நான் படித்தேன், சாரிங்கிற வார்த்தை வாயை திறந்து நாக்கு சுரட்டி போட்டால் 1000 சாரி சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் ரியலைஸ் அந்த 1000 சாரி சொல்கிறது விஷயம் கிடையாது. தீபக்கோட சாரிலாம் அப்படி தான் இருந்தது, முத்துவோட சாரியும் அப்படி தான் இருந்தது. ஒரு சாரி சொன்னாலும் அதை ரியலைஸ் பண்ணி சொல்லணும். இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஆம்பளைங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்பவே அதை கண்டுக்காமல் விட்ட தர்ஷிகா தான் செம்ம என்ட்ரி கொடுத்துருக்காங்க, செம்ம பாசிட்டிவ் வைப்போடு உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அப்படிங்கிற பட்சத்தில் சௌந்தர்யாவெல்லாம் அவங்க வந்து லிவிங் ஏரியாலாம் எல்லாருக்கிட்டையும் எல்லாம் சூப்பராக ஆடுறீங்கன்னு சொல்லும்போது நெகட்டிவ்லாம் விட்டுருங்க, வெளில நடக்கிறதுலாம் விட்டுருங்க, சூப்பராக ஆடுங்க, ஏன் யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்க வந்து விஷாலுக்கு தான் இன்டெரக்டாக சொன்ன மாதிரி இருந்தது. ஆனால் விஷால் வந்து நேருக்கு நேர் கூட அவங்க பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை. விஷாலில் வந்து விஷாலும் இவருக்கு வந்து விஷாலும் வந்து தர்ஷிகாவுக்கு தர்ஷிகா கண்ணை நேராக பார்த்து பேசுகிற தைரியம் இல்லாமல் அப்படியே சத்யா வந்து அடுத்து 10 நிமிஷத்துக்குலாம் அனுப்பிச்சிட்டாங்க இவங்க சத்யாவை நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் சத்யா வந்தோடனே பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சி அழுவுறது என்ன செய்யறது என்ன அப்படின்னும் போது இன்னொரு இடத்துல சத்யா வந்து இதில் சிவகுமாரும் எல்லாருமே வந்து ஒரு லுக் கேட்குறாங்க, போய் இப்போ என்ன இப்போ டல்லாக இருக்குது, என்ன டல்லாக இருக்கா சிவகுமார்லாம் கேட்கும்போது வர்ஷினி ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல வார்த்தையை விடுறாங்க, நீங்கள் பண்ணது ஆக்வர்டாக இருந்தது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க வர்ஷினி வார்த்தை, அவங்க ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்களே. சொல்லும்போது அதாவது விஷால் கம்முன்னு இருக்கார், தர்ஷிகா எதுவுமே பேச, மற்றவங்க கிட்டலாம் தர்ஷிகா நல்லா பேசுகிறாங்க, மற்றவங்களும் தர்ஷிகா கிட்ட பேசுகிறாங்க. அந்த இடத்துல விஷால் நிஜமாகவே கொஞ்சம் இந்த தனியாக சைலண்ட்டாக சைடு வாங்குவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் அவர் இருந்தது. லிவிங் ஏரியாவுக்கும் அவர் வரமாட்டேன்னு சொல்கிற பட்சத்தில் சாச்சனா தான் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்படின்னும் போது வர்ஷினி ஏதோ ஒன்று விஷாலை பார்த்து சொல்லுவோம், விஷால் அதையும் பர்சனல் நீங்கள் அப்போல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னும்போது, இதே உங்களுக்கும் அருணுக்குமான விஷயம் ஏதாவது வந்து அதில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி பேசுவீங்களா, நான் பாதிக்கப்பட்டவன், நான் தான் வந்து எனக்கான விஷயத்தை ஃபேஸ் பண்ணால் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஆக்வர்டு அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு வர்ஷினி கிட்ட வர கோவப்படுறாரு. செய்யறதையும் செஞ்சுட்டு உங்களுக்கு கோவம் வேறு வருமா விஷால், அப்படி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டது அப்படின்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், வரவங்க போகிறவங்களாம் அடிக்கிறாங்கன்ற மாதிரி அருணோட அப்பா சொல்கிறாருன்னா அவருக்கான ஒரு நியாயத்துக்கு அவர் பேசினாருங்கிறத விடமா ஒரு பிள்ளைக்கு நீங்கள் என்ன நியாயமாக பண்ணிட்டீங்க அடிக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு, நீங்கள் பண்ணுற வேலையை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கி கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு? நியாயமாக பார்த்தா வெளில போய் அடி வாங்கினது அந்த கேமையும் லூஸ் பண்ணிட்டு போனது அந்த பொண்ணு இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு பாசிட்டிவ் வைப்போட வந்திருக்குன்னா இப்போ அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட வந்து விஷால் நீ கவலைப்படாத, உனக்கான கேம் ஆடு, உன் விஷயத்தில் எந்த தப்பும் இல்லை, தப்பெல்லாம் என் மேலே தான் அப்படின்னு வந்து சொன்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும்ல விஷால், அதைத்தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க.
அது மேபி அன்ஷிதா வந்து சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி தான் நம்மளுக்கு சொல்லணும்னு தோணுது. இந்த இடத்துல தர்ஷிகா ஆல்ரெடி வெளியில பேட்டி குடுத்துட்டாங்க. ஏன்னா, ஆர்ணவும் வந்து உள்ள வந்து விஷால் விஷயம் பேசினதாகட்டும், இல்ல தர்ஷா அத பத்தி பேசினதாகட்டும், உள்ள வந்தவங்கலாம் அத எடுத்து எடுத்து பேசி, அத சாச்சனா பேசினது ரொம்ப போயிடுச்சுல்ல வெளில. ப்ளே பாய் அப்படிங்கிற மாரிலாம் போனத வச்சு, அவங்க அன்ஷிதாவும் வெளில சொல்லியிருக்காங்க. அன்ஷிதா சொன்னத உடுங்க. அவங்க எப்பயுமே அவங்க வன்மமா தான் பண்ணிட்டுருப்பாங்க. உள்ளயும் சரி, வெளியும் சரி அவங்க அப்படிதான் பண்ணிட்டுருக்காங்க, 1. ஆனா தர்ஷிகா வந்து சொன்னாங்க, என்னோட இப்ப பவித்ரா கிட்ட பேசும்போது அவங்க அதத்தான் சொல்றாங்க. என்னோட எவிக்ஷனுக்கு வந்து நான் தான் காரணம். யாரும் கிடையாது. அத நான் யாருக்கும் ப்ளேம் பண்ணவும் இஷ்டம் இல்ல. என்னோட கேம நான் ஏதோ ஒரு இடத்துல லூஸ் பண்ணிட்டேன்னும்போது, அத எடுத்து வச்சு எல்லாரும் பேசுறதுங்கிறது ஓகே. அவங்க கேம்க்காக பேசுறாங்க. இல்ல நான் ஜாக்லின் மேலயும், சௌந்தர்யா மேலயும் யார் மேலயும் கோவப்பட முடியாது. ஆனா என்ன சுத்தி என்ன நம்புனவங்களே அப்படி பேசும்போது தான் எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னா, அவங்க அம்மா கொஞ்சம் ரொம்ப இதுல ஹர்ட் ஆயிருப்பாங்க போல. அதத்தான் அவங்க மீன் பண்றாங்க. வீட்டுக்கு போற பட்சத்துல எங்க அம்மாவ சமாதானப்படுத்தவே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு பவித்ரா. ஒரு ஃப்ரெண்டா நீயே என்ன ஜட்ஜ் பண்ணுவியோ நான் பயந்தாடுவேன். ஏய் இல்லடி உன்ன பத்தி எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கான மரியாதைய குடுத்து தான் அவங்க பேசுறாங்க. அந்த இடத்துல வந்து நடுநடுல வந்து தான் ஆர்னவ் வந்து கேட்குறாரு. உங்ககிட்ட நெறைய பேசணும். 200% தர்ஷிகா கேப்டன் பேசணும்னு சொல்றாரு. நான் சொன்ன மாரி தான். அவர் நடுவுல வந்து உசுப்பேத்தி விட்டு இந்த விஷயத்த பெருசாக்கணும். இல்ல விஷால் மேல இருக்க கோவத்த இவங்கள வச்சு சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒண்ணு பண்ண பார்க்குறாரு. பட் ஆனா அதுக்கு ஸ்பேஸே தர்ஷிகா குடுக்கல. அதுக்கு பதில் அவங்க தர்ஷிகாவ வந்து ஆர்னவ் கிட்ட உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி ஆர்னவ் மெச்சூர்டா பண்றாங்க. பட் ஆனா அது புரிஞ்சுக்கிற இடத்துல ஆர்னவ் இல்ல. ஸோ இது இப்படி தான் கைஸ் போச்சு. ஸோ இத பத்தி உங்க ஒப்பீனியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. தர்ஷிகாவோட என்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்றத விட ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. ஆனா சத்யாவோடதும் ஜெஃப்ரியோடதும் வந்து கிட்டத்தட்ட ஆர்னவ் மேல அவர் பண்ண விஷயத்துக்கு வன்மத்தை கொட்டுற மாதிரி இருந்தது. இந்த வன்மத்தை கொட்டுறதை விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு விஷாலுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணி இதுக்கு மேலே லைஃப்ல ஒழுங்கா இருக்கணும்னா அட்லீஸ்ட் இனிமேல் தப்பு பண்ணாத, இல்லை பண்ண தப்பை இங்கே சரி பண்ணிடுன்னு கொஞ்சம் புத்தியில் உரைக்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஆனால் வந்து அந்த ஒரு மாடுலேஷனை பார்த்தா அப்படி அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் தெரில. திருப்பி வந்து உசுப்பேத்தி விட்டு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை மச்சான், வெளில வந்துரு மச்சான், இதெல்லாம் பெரிய விஷயமா, நம்ம இவ்வளோ பார்த்துருப்போம் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க போல தோணுது. இது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அழகான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அவங்க அதை தான் முதல்ல இருந்து பண்ணுறாங்கன்னா இப்பயும் அவங்க அதை தான் பண்ணுவாங்கன்றதுல எந்த விஷயமும் இல்லை. இதில் ரொம்ப நல்ல ஒரு சீனா அங்கங்கே போய் பஞ்சாயத்துக்கு போய் நிற்கிறது நம்ம முத்து சார் தான். ரொம்ப நியாயமானவர், கண்ணியமானவர், அறம் அறம் வந்து மெயின்டைன் பண்ணுறவர். அப்படின்னும் போது இது எப்படி போகுன்றதை விட டைட்டில் வினர் முத்து தானா எனக்கு அதை பற்றி பேச இஷ்டம் இல்லை. பட் ஆனால் இந்த ரிவ்யூ நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற பட்சத்தில் இன்னொரு 1 வீக் என்ன நடக்குதுன்றதை ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு மட்டும் வீடியோஸ் போட்டுட்டு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் வந்தால் போட்டுட்டு அப்புறமா வந்துட்டு என்ன சொல்கிறது நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இந்த ஷோவில் எதுவும் சேஞ்செலாம் ஆக போகிறதில்ல. அட்லீஸ்ட் தப்பு பண்ணவங்க ரியலைஸ் பண்ணிட்டு போனால் இந்த யூனிவர்ஸ் அவங்களுக்கான விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கான ஒப்பீனியனாக இருக்குது. ஆனால் ரியலைஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்றது அவங்கவுங்க புரிதலுக்கு உட்பட்டது. தேங்க்யூ கைஸ்.